சென்னை திருவொற்றியூரில் சாலையில் நடந்து சென்ற சிறுவன் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி திருவொற்றியூர் காவல் நிலையம் முன்பு திரண்ட உறவினர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நிர்மல் வழங்கிட நாம் கேட்போம். நிர்மல், வணக்கம். என்ன நிகழ்ந்தது? முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். சென்னை திருவொற்றியூர் தாங்கல் பீர் வைவான் சாலையில் நேற்று இரவு பெய்த மழையின் போது சாலையில் மழைநீர் தேங்கி நின்றது. அப்போது டியூஷன் சென்று விட்டு வீடு திரும்பிய 12ஆம் வகுப்பு மாணவன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தான். நௌஃபல் என்ற இந்த மாணவன் உயிரிழந்ததற்கு மின்வாரிய அதிகாரிகளின் அலட்சியமே காரணம் என்று நேற்று இரவு அவரது உறவினர்கள் மற்றும் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக நேற்று இரவு அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் உத்தரவின் பேரில் நேற்று இரவு கலங்கி சென்றனர். இதனைத் தொடர்ந்து இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் மின்வாரிய அதிகாரிகள் மீது எடுக்கவில்லை என்று கண்டித்து அந்த பகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் தற்போது திருவொற்றியூர் காவல் நிலையம் முன்பு திரண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் தற்போது திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் மற்றும் மண்டல குழு தலைவர் தனியரசு இருவரும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் கூறினர். ஆறுதல் கூற வந்த MLA மற்றும் மண்டல குழு தலைவரிடம் பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் தாங்கள் பிள்ளை இறந்ததற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறிய நிலையில் அதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதாகவும் உளமாற உறுதியளித்ததன் பேரில் தற்போது போராட்டத்தை கைவிட்டனர். நேற்று இரவு தாங்கல் பகுதியில் இதனால் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி நிர்மல். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.